வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 14 வயது மாணவி திடீர் மரணம். மட்டக்களப்பில் ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்திய இளம் குடும்பஸ்தர் மரணம். ஆள்மாறாட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணி ஒருவர் கைது. பிரமிட் திட்டம் மூலம் 350 கோடி ரூபாய் நிதி மோசடி. விவாகரத்து சட்டத்தை முற்றிலுமாக நீக்குவதற்கு தீர்மானம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டு இடமாற்றம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் 22 பேரின் பதவிகள் நீக்கம். காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். தேவலோகம பமுனுகவ மலியதேவ மகா வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்கும் ஹஷினி மதுபாஷினி விக்ரமாராய்ச்சி என்ற 14 வயதுடைய பாடசாலை மாணவியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் 10ஆம் தேதி வயிற்றின் இரு பக்கங்களிலும் கை கால்களிலும் வலி ஏற்பட்டதனால் கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பாடசாலை மாணவியின் பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்டுள்ளார். மாணவியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்களில் ஒரு வகை விஷக்கிருமி நுழைந்துள்ளமையே மாணவியின் மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவியின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானம் முன்பாக நேற்று மாலை இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. நினைவேந்தலின் போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வந்தாரமுலை பிரதேசத்தில் ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்திய இளம் குடும்பஸ்தர் மீது ரயில் மோதி குறித்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 வயது குழந்தையின் தந்தையான 29 வயதுடைய பாக்கியராசா பிரசாந்தன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதிய குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பில் இருந்து அதிகாலை புறப்பட்ட ரயில் வந்தாரமுலையில் நிறுத்த கொழும்பில் இருந்து சென்ற கடுகதி ரயில் வாழைச்சேனை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மரண விசாரணை நடைபெற்றதை அடுத்து சுமார் 4 மணித்தியாலங்களின் பின்னர் அப்பாதையில் ரயில்கள் பயணித்துள்ளன. மட்டக்களப்பு வந்தார்முலை பகுதியில் உள்ள அவரது தாயின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபரின் உடல்கள் பாகங்களாக சிதறப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த 3 கணனிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி விவாகரத்துக்கு விண்ணப்பிக்க சென்ற போது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என தரவுகள் வழிகாட்டியுள்ளன. குறித்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். போலீஸ் விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஷ்ட சட்டத்தரணிகள் மூலமாக ஆள் மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுக் கொள்வதாக நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் போலீசாரால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி இரத்து செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. பின்னர் அதனை உறுதிப்படுத்தி மற்றொரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியதன் அடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்படுவதாக
செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தரவினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 10ஆம் தேதி இடப்பட்ட புதிய வர்த்தமானியில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விடயத்தில் அரசாங்க தரப்பினருக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே புதிய இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் முன்னதாக முன்மொழியப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் குறைக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனையாளர்கள் அறிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பாக ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள லிட்ரோ நிறுவனம் தற்போது இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. எனினும் நேற்று முதல் இந்நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரமிட் திட்டம் மூலம் 350 கோடி ரூபாவை மோசடி செய்த பெண் உட்பட 3 குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். R3F என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட் ஆஃப் 3 ஃப்ரீடம் ஸ்ரீலங்கா அல்லது R3F என்ற பதத்தின் மூலம் டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்தி பிரமிட் திட்டம் ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த செயலின் மூலம் பெருமளவு பணம் சம்பாதிக்கலாம் என மோசடி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விளம்பரங்களை செய்திருந்தனர். இதனை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணையில் சுமார் 5500 பேர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் மூலம் 31,000 கணக்குகள் தொடங்கப்பட்டு 10 மாதங்களில் முதலீடு செய்த தொகையை விட 4 மடங்கு சம்பாதிக்கலாம் என்று மோசடியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது இந்த மோசடி மூலம் சுமார் 350 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆரம்பத்தில் 50 கோடி ரூபாவை வாடிக்கையாளர்களுக்கு இலாபமாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தொகை இதேபோன்று பிரமிட் திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நடைமுறை பரீட்சைகள் இறுதி வாரத்தில் நிறைவடைந்துள்ளதாகவும் விடைத்தாள்கள் சரிபார்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். காப்போது சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் செப்டம்பர் மாதத்திற்குள் வெளியிட முடியும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தேர்வுத்துறை தேர்வு முடிவுகளை செப்டம்பர் மாதத்திற்குள் வெளியிடும் எனவும் அறிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த சாதாரணதர பரீட்சையை 2025 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்குள் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். விவாகரத்து சட்டத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டு குறைபாடில்லா விவாகரத்து என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். குறைபாடில்லா விவாகரத்து தொடர்பான வரைவு மசோதா ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாகரத்து வழக்குகளில் நீண்டகால விசாரணைகள் இன்றி திருமணம் முறிந்துவிட்டதாக நிரூபணமானால் தீர்ப்பு வழங்க புதிய சட்டம் மூலம் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விவாகரத்து வழக்குகளில் வெளிநாட்டு நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்புகளை இலங்கை நீதிமன்றங்களில் ஏற்றுக்கொள்ள புதிய சட்டம் அனுமதிக்கும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிவில் நடைமுறை சட்ட மசோதாவில் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற மின்னணு வழிமுறைகள் மூலமும் அறிவிப்புகளை வழங்குவதற்கான விதிகள் அடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர்த்து வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்டங்களின் தலைவர்களும் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பு மலலசேகர மாவட்டத்தில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வேறு வேட்பாளர் ஒருவரை கட்சி முன்னிறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கே ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும் குறித்த தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் முன்னெடுப்பதற்கும் இவர்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றியிருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பதவித்தரம் குறைக்கப்பட்டு வைத்திய அதிகாரியாக தற்காலிகமாக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக அவர் கடமையாற்றிய போது அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகளை சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் சாவகச்சேரி வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். எவ்வாறாயினும்
சாவகச்சேரி பகுதியில் உள்ள மக்களும் சிவில் அமைப்புகளும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை இவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்குகளின் அடிப்படையில் அவருக்கு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வதற்கு வைத்திய நிர்வாகத்தில் இடையூறை ஏற்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் அவர் முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஆதாரங்களுடன் வாக்குமூலம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சுகையின விடுமுறையில் இருந்தபோது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் கடந்த 9ஆம் தேதி கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். எவ்வாறாயினும் தற்போது வைத்தியர் அர்ச்சுனா வைத்திய அதிகாரியாக தரம் குறைக்கப்பட்டு பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பான கடிதம் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் லால் பனப்பட்டியாவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் 47 பேர் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் 22 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அப்பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கு குறித்த பதவியை வகிக்க தகுதி கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பதவி நீக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில தன்னார்வ அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளில் இருந்து விலகிக் கொண்டுள்ளனர். வரகாகுட, மின்னேரியா, சிவாலகுளம், ஓபாத்த, வகல்கட், அங்குலான, மகவ, உடப்பு, அபேகம, குச்சவெளி, மடாடுகம, கொஸ்வத்த, கசலக்க, ஹோரிகஸ்வெவ, ஓயாமடுவ, நாகுல்லகம், நொட்டக்கரச்சால், மதவாச்சி, திவுள்வெவ, பதியத்தலாவ, நெல்லியடி மற்றும் நோவுட் ஆகிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இவ்வாறு பதவி இழந்துள்ளனர். குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் சிலருக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து இலங்கை பொறுப்பு கூற வேண்டுமென கனடா தொடர்ந்தும் கோருவதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். கருப்பு ஜூலையின் 41வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 41 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் கொழும்பில் தமிழ் பொதுமக்களின் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டதுடன் பல தமிழர்கள் இதில் காயமடைந்திருந்தனர். பலர் நாட்டில் இருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டனர். கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் பதற்றங்களை அதிகரித்தது. பின்னர் பல தசாப்த கால ஆயுத மோதலாக அது பரிணமித்தது. இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக இது விளங்குகின்றது. இதன் அடிப்படையில் மே 18ஆம் தேதியை தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கனடாவின் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியுள்ளது. இது அர்த்தமற்ற வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பிழைத்தவர்களை நினைவு கூர்வதில் கனடாவின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுவதாகவும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.